கிடைக்குதான்னு பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா. அப்பாவா ஏது போற போக்க பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல இருக்க நீ. மாடையா ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டம் அளவுக்கு அனுப்பணும். மெட்ராஸ் கீது வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் மாத்திரம் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜன் காலனி இல்ல? அர்ஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால தானே செல்லமா உன்னை வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன். தகராறு பண்ணார். வெச்சம்பார் ஒரு நாள். என்னடா? வேப்பம்பூ ரசம். ரசமா? ஆமா 5-6 கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு அச்சாரு. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் நினைக்கிறேன். நீயே பணத்தை வேணா எடுத்துக்கடா. பரவாயில்ல எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வச்ச தேதிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. நான் உன்னை கைவிட்டுருவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமா நம்பு. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். இது சத்தியம். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கு. என்னோட பட்ட பகல்ல நடுவுல ஆடிக்கிட்டு இருக்க என்னோட விஷயம்? இது காயல் விஷயம். காயலா? அது என்னடைய காயல் தெரியல? தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியும் பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கல தலையை குடிச்சுக்கல நான் வந்து சேரிய சொல்லு. அப்படி அவன்டே நம்ம ஊருக்குள்ள நடக்கணும்னு சொல்லு. பஞ்சாயத்துல வச்சு பணத்தை வாங்கிக்கோங்க. அதான் முடியாதுங்க. ஏன் காயல் பண்றத நம்ம சின்னையாதான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் தலையிட மாட்டேன். அவனுக்கு பழக்கமே இருக்காது. நீங்க நம்ம சின்னையா இருக்காரு,
இன்னும் ஜோரம் பைகையா தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராது. விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணு கூட பாட்டு பாடினே இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினே இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினே அந்த சிட்டு சீட்டா இருக்கிறத பாத்தீங்க நீங்களே ஐப்பா கும்பல் ஆகிங்க. நமக்கு தெரிஞ்சுங்க. நமக்கா? நமக்கு தெரிஞ்சவதான். நமக்கா? நம்ம வீட்டுல சரவை எடுக்கிறீங்க பஞ்சவரணா அது. அவ கூடிய அவன் குமார் அடிக்கிறான். ஆமாங்க, இந்த 2 கண்ணால நான் பார்த்தேங்க. இப்படி பார்த்த விஷயம் இருக்கு, என் மான மரியாதை போற விஷயம். இத நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நெரிச்சு கொண்டு போடுவேன். இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, தெரியுமா? உன்னோட வச்சுக்கோ. போடா போ. பொண்ணையா நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். பட்டம் தானே என்னப்பா? என்ன பாவா? என்ன அப்பா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா? நானும் கண்டிக்கிறது இல்ல, நீ தெரிஞ்சு நடந்து. என்னப்பா விஷயம்? என்ன விஷயமா? என்னடா விஷயம்? விஷயம் என்ன வந்து கேக்குற? இத்தனை வயசுக்கு மேல இந்த வீட்டுக்காரியம் போற நானே பாக்குறமா? நீ பாக்குறாவா? படிச்ச பிள்ளை போனத்தை பாப்பன்னு பார்த்தா நீ மாதிரி வெட்டித்தனமா சுத்திக்கிட்டே இருக்க. அவ்வளவுதானப்பா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே புறப்படு. பக்கத்துல பாண்டவங்கள இல்ல, அங்க நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு. போய் வசூல் பண்ணிட்டு வந்துரு. ராத்திரியே போய் முன்சிப் வீட்டுல படுத்துக்கோ. வெடிஞ்சு எந்திரிச்சோன்னா ஒரு வயலையும் வெளியே விடாத. அப்படியே அவங்க வசூல் பண்ணிட்டு வா. தத்தாளி எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து கொடுக்குறப்பா. அவர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க. அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இதுவா? பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன். கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிவிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டுக்கிறோன்னு மனசு படபடத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு. ஏதோ பெரியவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உன்கிட்ட தானே? ம்?